Hello all. Chapter 5, 7th standard, Exponents and Powers, exercise 5.2 la 6th sum பார்க்கலாம். Simplify each of the following and express each as rational number. Rational number na a by b formatல நமக்கு answer வரணும். இப்போ கொடுத்திருக்கிறத 2 by 3 whole power 4. அப்போ 2க்கும் இந்த 4 செட் ஆகும், 3க்கும் இந்த 4 வந்து காமன். ஸோ 2 power 4 by 3 power 4 எழுதலாம் இன்ட்டு இங்கே 3 ஸ்கொயர் by 4 ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே வந்து கேன்சல் பண்ணலாம், இல்லைனா இது நம்ம மேலே கொண்டு போகும்போது பவர் வந்து நெகட்டிவ் ஆகும். நமக்கு a பவர் m பை b பவர் என்னன்னு இருந்து a பவர் m பை a பவர் என்னன்னு இருந்துன்னா a பவர் m மைனஸ் என்னன்னு எழுதுவோம். ஸோ இதை எப்படி எழுதலான்னா ஃபஸ்ட்டு இந்த 2 பவர் 4 அப்படியே வச்சுக்கலாம். 3 ஸ்கொயர் இந்த 3 பவர் 4 மேலே மல்டிப்ளை ஆச்சுன்னா பவர் நெகட்டிவ் ஆகிடும். இங்கே 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதலாம், 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதை எப்படி எழுதலான்னா 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அந்த பவர் ஆஃப் பவர் ரூல் அப்ளை பண்ணும்போது 2 பவர் 4 ஆகிடும். ஸோ 2 பவர் 4 இங்கே 2 பவர் 4 இருக்கும், மேலே போச்சுன்னா 2 பவர் மைனஸ் 4 ஆகிடும். கீழே ஆக்சுவலி இந்த 3 பவர் 4 வந்து ஹையராக இருக்கிறனால இதை கீழே வச்சுட்டு இதையும் கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ வந்து 3 பவர் 4 கீழே இன்ட்டு 3 பவர் மைனஸ் 2 வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் பேஸ் சேமாக இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுவோம், இங்கே வந்து இங்கேயும் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுவோம். அப்போ ப்ராடக்ட்டில் வந்து பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போது 2 பவர் 4 மைனஸ் 4 ஆட் பண்ணும்போது அப்படியே போடுவோம். கீழே 3 பவர் 4 மைனஸ் 2. இது எப்படி எழுதலாம், 2 பவர் 4 மைனஸ் 4னா 2 பவர் 0 ஆகிடும் பை 3 பவர் 4ல் 2 போனால் 2 ஆகிடும். ஸோ 3 ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 0 பவர் ரூலில் எனிதிங் பவர் 0 நமக்கு ஆன்சர் 1 பை 3 ஸ்கொயர் வந்து 3 3s are 9. ஸோ தட்ஸ் ஆல் திஸ் சம். நெக்ஸ்ட்டு 2 by 3 ஹோல் க்யூப். அப்போது 2 by 3 ஹோல் க்யூபுக்கு 2 க்யூப் பை 3 க்யூப்னு எழுதலாம் இன்ட்டு இங்கே 3 பவர் 4 பை 5 பவர் 4. 7 by 2 ஹோல் க்யூபை நம்ம 7 பவர் 3 பை 2 பவர் 3ன்னு எழுதலாம். இப்போது எல்லாத்தையும் காமனாக எடுங்க. 2 க்யூப் இன்ட்டு 3 பவர் 4 இன்ட்டு 7 க்யூப், 3 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 2 க்யூப். நம்ம வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸில் நம்ம லாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போது இந்த 2 பவர் 3 இந்த 2 பவர் 3 இந்த 2 பவர் 3 மேலே போச்சுன்னா மைனஸ் 3 ஆகும். ஸோ 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 3. ஏன் நான் இங்கே எழுதுகிறேன்னா நம்ம ரூல் அப்ளை பண்ணுறதுக்காக இதை மேலே கொண்டு போகும்போது இதுக்கு பக்கத்தில் எழுதிக்கோங்க. இன்ட்டு இங்கே 3 பவர் 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எப்போவுமே சின்னதாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் நம்ம சப்ராக்ஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 பவர் 3 நான் மேலே கொண்டு போகிறேன். சப்போஸ் 3 பவர் 3 மேலேருந்து 3 பவர் 4 கீழே இருந்ததுன்னா நம்ம லோவஸ்ட் பவரை ஹையஸ்ட் பவரோட மிங்கிள் பண்ணுவோம். ஸோ இங்கே லோவஸ்ட் பவர் என்ன 3. ஸோ இந்த 3யை மேலே கொண்டு போகலாம். ஸோ அப்போ 3 பவர் 4 ஆல்ரெடி மேலே இருக்குது, இந்த 3 பவர் 3 மேலே போச்சுன்னா 3 பவர் மைனஸ் 3 ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 க்யூப் அப்படியே வச்சுக்கோங்க. கீழே வந்து வேறு எதுவும் காமனாக இல்லாதனால நம்ம ஷிஃப்ட் பண்ணலை. 5 பவர் 4 இன்ட்டு 2 பவர் இந்த 2 பவர் 3 மேலே கொண்டு போயிட்டதுனால இது இருக்காது, இதுவும் இருக்காது. ஸோ இது ரெண்டும் வராது. இப்போது இதையும் கம்பைன் பண்ணலாம். ஸோ 2 பவர் 3 மைனஸ் 3 இன்ட்டு 3 பவர் 4 மைனஸ் 3 இன்ட்டு 7 க்யூப் பை 5 பவர் 4. இப்போது இது 0 ஆகிடும். ஸோ 2 பவர் 0 இன்ட்டு 3 பவர் 4 மைனஸ் 3 1 ஆகிடும் இன்ட்டு 7 க்யூப் எப்படி எழுதலாம்னா 7 7s are 49 இன்ட்டு 7 எழுதலாம். ஏன்னா இது நமக்கு காமனாக கேன்சல் பண்ணுறதுக்கோ லா அப்ளை பண்ணுறதுக்கோ நமக்கு எதுவும் இல்லாததுனால நம்ம அப்படியே போடுறோம். 5 ஸ்கொயர் 25 இன்ட்டு 5 ஸ்கொயர் 25. ஸோ நம்ம 5 பவர் 4
5 5s are 25 எழுதியாச்சு, மீதி 5 அப்படியே வச்சுருக்கோம். ஏன் நான் இதை மல்டிப்ளை பண்ணலன்னா சிங்கிள் டிஜிட் மல்டிப்ளிகேஷனுங்கும் போது நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாங்கிறதுனால நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 2 பவர் 0 1 இன்ட்டு 3 பவர் 1 3a தான் இன்ட்டு 7 9s are 63 remaining 6 4 7s are 28 29 30 34 343 7 கியூபுங்கிறது. இங்கே 5 5s are 25 remaining 2 2 5s are 10 plus 2 12. இது கூட மறுபடியும் 5 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மேலே 3 மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 3s are 9 4 3s are 12 remainder 1 3 3s are 9 plus 1 10 1029 by 5 5s are 25 remaining 2 2 5s are 10 plus 2 12 remaining 1 1 5 is 5 plus 2 plus 1 6. So 625. So நம்ம rational number format A by B formatல நம்ம எழுதின ஆன்சரை. So that's all this sum.